வணக்கங்க. இது என்ன தெரியுங்களா? மீன் அமிலம் நம்ம பழச்செடிங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். மெயினாக கொய்யா செடி பிஞ்சு வச்சுருக்கு, உதிராமல் இருக்கும். இதில் வந்து 1 கிலோ மீன் கழிவு, ஒரு 3/4 கிலோ கரும்பு சக்கரை போட்டிருக்கேன். இது செஞ்சு வச்சு கூட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இது கொட்டிடணும், அவ்வளோதான். கொட்டிட்டு புதுசாக ரெடி பண்ணிக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு பாருங்கள் 10 ml ஊற்றுறேன். இப்போ எல்லா பழச்செடிங்களுக்கும் கொடுத்துக்கலாம். மினி ஆரஞ்சு, அப்புறம் ஸ்வீட் லெமனு, அத்திப்பழ செடி, கொய்யா செடி, ட்ராகனு, மாதுளம் செடி எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. எனக்கு சொல்ல தெரில. ஆனால் பிஞ்சு பூவெல்லாம் பிடிக்கிற டைமில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அதெல்லாம் உதிராமல் நல்லா காயாக மாறும். அவ்வளோதாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.